வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மொபைல் காரன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போட் ஏர்டாப்ஸில் ஒரு 1400 பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம கிட்ட இருக்கிற 5 போட் ஏர்டாப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 1400 உங்களுக்கு போட் ஏர்டாப்ஸ் வாங்கணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஏர்டாப்ஸை ஒரு 5 மாடல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த மாடல் என்னென்ன பட்ஜெட்டில் வருன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போட்டில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் என்ன பார்த்தீங்கன்னா, போட் ஏர்டாப்ஸ் அல்ட்ரா ப்ளஸ்ன்ற மாடல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 ஹவர்ஸ் வந்து பேக்கப் டைம் ப்ளே டைமோட கொடுத்துருக்காங்க. போட்டில் மெயினாக வந்து பேட்டரி பேக்கப் தான் மெயினாக வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் உங்களுக்கு வந்து பேக்கப் ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 16 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சியோட யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணிக்கலாம். 2 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாட் மைக் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm டிரைவர்ன்றது சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு மீடியமாக இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு 11 அல்ல 13 கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் 10 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதில் என்ன ஒன்றுனா 3 கலர் வேரியன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்டிவ் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஆக்டிவ் பிளாக். இதை தவிர ஒரு ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆலிவ் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு பேல் கிரீன் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து IPX5 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ் கிட்ட வரும். ஓகேங்களா? இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 ருபீஸ் எப்போதும் ஒரு வேரியேஷன்லேயே இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து 1400 ருபீஸ் வரும் உங்களுக்கு. வாங்க நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம். போட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டாப்ஸ் 161 ப்ரோன்ற மாடல். இதுவும் இப்போ வந்து மார்க்கெட்டில் ரன்னிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு. இதுவும் கொஞ்சம் நிறைய சேல் ஆகிட்டு இருக்க மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய மாடல் இது. இது வந்து உங்களுக்கு வந்து 50 மணி நேரம் வந்து உங்களுக்கு பிளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 50 ஹவர்ஸ் வந்து பிளேபேக் டைம். ஜென்ரலாகவே எல்லாத்துலேயும் இந்த மாடல்ஸ் இந்த ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நிமிஷம் நம்ம சார்ஜ் போட்டால் 150 நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது. இது எங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஏர்டாப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாடல்ஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம சார்ஜ் போட்டால் அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருது. சார்ஜிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டாலே நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறிடும் உங்களுக்கு. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க டைப் சி போர்ட் சப்போர்ட்டோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் மைக்கும் கொடுத்துருக்காங்க காலிங் குவாலிட்டிக்காக. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அல்ட்ரா ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் மைக் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெர்ஷன் வந்து 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதில் மற்றது இல்லாமல் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தெரியல. மோஸ்ட்லி மல்டி டிவைஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இது வந்து ஒரு 3 கலரில் கொடுத்துருக்காங்க. வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் அண்ட் கிரீனிஷ் சியான் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துருக்குன்றத அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் பார்ப்போம் வாங்க. நம்ம 3வதா பார்க்க போற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, போட் ஏர்டாப்ஸ் 311 ப்ரோ அப்படின்ற மாடல் தான். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்ல ரீசென்ட்டா லான்ச் பண்ண மாடல். அதாவது கம்மி பட்ஜெட், அதாவது 1100 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து போட்ல வந்து இந்த மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்ல பிளேபேக் டைமோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மாடலை விட கொஞ்சம் ஸ்டைலிஷான கேரி கேஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜிங் டைமிங்கோடவும் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் 150 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 mm டிரைவர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டிக்காக. அண்ட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் மைக் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாம் இருக்க மாதிரி ENX டெக்னாலஜிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக போட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 வெர்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக என்ன மற்ற மாடல்ஸுக்கும் இந்த மாடல்ஸுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேரி கேஸை ஓப்பன் டைப் மட்டும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 1100 வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். 4வதா பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் 148ன்ற மாடல் தான்.
இது 2 கலர் வேரியண்ட்ல நம்மள்ட்ட இருக்கு. அதாவது 141 யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அது என்ன சூப்பரான மாடல்னு. அதோடைய அடுத்த வேரியண்ட் தான் 148ன்ற மாடல். உண்மையாலே ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்து அதிகமா சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. ஓகேங்களா? இதோட பிரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1250 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 45 ஹவர்ஸ் வந்து இதில பிளேபேக் டைம் குடுத்துருந்திருப்பாங்க. இதோடைய மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக் வந்து நல்லா ஸ்டாண்ட் பை நிக்கும் இந்த மாடல்ல. இது பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணா 75 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 5.1 வெர்ஷன் தான் இருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடல்ன்றனால வெர்ஷன் கம்மியா தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது 8 டிரைவர் தான். உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டிக்காக வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்த மாடல் 8 டிரைவர் குவாலிட்டி தான் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஆனா வந்து ரஃப் யூஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான மாடல் இந்த 148 மாடலு. இது எனக்கு தெரிஞ்சு நான் ஏகப்பட்ட மாடல் சேல் பண்ணேன். இன்னைக்கும் மார்க்கெட்ல இது ரன்னிங்ல இருக்கக்கூடிய மாடல். ஓகேங்களா? இதோட பிரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1250 கம்மியே ஆகாம நல்லா இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயே தான் இருக்குது இந்த மாடல். ஓகேங்களா? இது அடுத்த மாடல் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்ப லாஸ்ட்டா பார்க்க போற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட் ஏர்டாஸ் 138 ப்ரோன்ற மாடல் தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது இதுல என்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவும் ரொம்ப நாளா ரன்னிங்ல இருக்கிற மாடல் இது. இது மோர் தென் 1 இயர்க்கு மேல இந்த மாடலும் மார்க்கெட்ல அவைலபிளா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா, 55 ஹவர்ஸ் பேட்டரி பேக் குடுத்துருக்காங்க. 55 மணி நேரம் வந்து இது பேட்டரி பேக் குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 60 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 11 டிரைவர் குடுத்துருக்காங்க. மத்தது எல்லாமே 8 10 டிரைவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 11 டிரைவர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் மத்ததோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து குவாட் மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் கிளாரிட்டிக்காக மைக்கோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து கால் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லாருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து 3 கலர்ல உங்களுக்கு யூஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஆக்டிவ் பிளாக்கு, ராயல் ப்ளூ அண்ட் மின்ட் கேஸ்கேட் அப்படின்னு ஒரு கிரீனிஷ் கலர் மாரி ஒரு 3 கலர்ல குடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க இதுல. அண்ட் IPX5 உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா 5.3 வெர்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ போட்ல என்னெல்லாம் பேசிக் ஆப்ஷன்ஸ் குடுக்கணுமோ, அந்த எல்லா பேசிக் ஆப்ஷன்ஸும் இதுலயும் குடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1250 அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா? நீங்க இப்போ ஒரு 1400க்குள்ள வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, 400 to 500 பட்ஜெட்குள்ள வாங்கணும்னா, நான் சொன்ன இந்த 5 மாடல்ல நீங்க ஏதாவது ஒரு மாடல்ல நீங்க யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.